ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும், பிகினர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் படிக்கிறத, ரிப்பீட்டர்ஸ் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் இங்கே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலையும் நம்ம நவீன் சாருடைய வெனாம் மேத்தமெட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த வெனம் மேத்தமெட்டிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம சேனலும் அவர் சேனலும் ஷோ ஆகும். சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்கமிங் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு நானும் வீடியோ ப்ரொவைட் பண்ணுவேன், அவரும் வீடியோ ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய மெயின்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டாக கொடுப்போம். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ், ரிப்பீட்டர்ஸ் 2 பேரும் வெவ்வேறு ஸ்டேட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு படிக்கிறதுலேருந்து, எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுலேருந்து, எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுற வரை டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இவர் பண்ணுறதை நீங்கள் பண்ணக்கூடாது, பிகினர் பண்ணுறதை ரிப்பீட்டர்ஸ் பண்ணக்கூடாது. 2மே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். வேறு மாதிரி பண்ணணும், நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. சரி, ஆனால் பிகினரோ ரிப்பீட்டரோ காமனாக ஒன்று இருக்குன்னா அது என்னன்னா, ஸ்பீடு, அக்யூரசி. ஓகேங்களா? ஸ்பீட், அக்யூரசி அண்டு கொஸ்டின் செலெக்ஷன். இது 3ம் 2 பேருக்குமே காமன். ஓகேங்களா? இதை மாஸ்டர் பண்ணணும். ஆனால் சப்ஜெக்ட் வைஸாக இருக்கக்கூடிய நாலேஜ் 2 பேருக்கும் வேறு அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க. இதை தான் 2 பேரும் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு மெத்தடில் பண்ணணும், நீங்கள் ஒரு மெத்தடில் பண்ணணும். அதுதான் மேட்டர். ஓகேங்களா? சரி, அது என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னா, பிகினர்ஸ் எடுத்தோடனே மார்க் டெஸ்ட் போடக்கூடாது. டே 1லே மார்க் டெஸ்ட் போட வேண்டாம், ஃபுல் மார்க் டெஸ்ட்டு போட வேண்டாம், கொஞ்சம் நாள் வேணும். ஆனால் ரிப்பீட்டர்ஸ் டே 1லேருந்தே போடலாம். ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் போகிறேன், இல்லை இப்போ ஒரு மெயின்ஸ் 2 மெயின்ஸ் தான் இருந்திருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு மெயின்ஸ் அப்ரோச் எல்லாம் தெரியாது, மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை அப்படிங்கிறத தான் நான் பிகினர்ஸுக்கும் பிலோ அவரேஜும் சொல்கிறேன். அவங்க டே 1ல் டெஸ்ட்டு போட வேண்டாம். ரிப்பீட்டர்ஸ் இப்போவே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க டெய்லி. ஓகேங்களா? டெய்லி இல்லைனா கூட 3 நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் ஆச்சு. 2 மார்க்ஸ் பர் 3 டே அப்படின்னா வீக்லி ஒரு 4லேருந்து 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அட்டன் பண்ணிவிட்டு அதை அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால தான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ரெஸ்ட்டு. அனலைசிஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க எல்லோரும். அது நான் செப்பரேட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா? எப்படி படிக்கணுன்றதை மட்டும் பார்ப்போம். அடுத்து பிகினர்ஸு டெஸ்ட் போட வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம்? இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, ரீசனிங்கோடைய கோர். இந்த ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கு கோர் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் லெவல் பசில் சீட்டிங். அதாவது கொடூரமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, மாடரேட் லெவல். நான் என் சேனலில் ப்ரீவியஸ் இயர் படித்தவங்களுக்கு தெரியும். மாடரேட் ப்ளஸ் ஆடு ப்ளஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆடு ப்ளஸ்லாம் பிஓவில் 2 மார்க்கு, ஆடுனா கிளர்க்கில் வரக்கூடிய 1 மார்க் 2 மார்க், பிஓவில் வரக்கூடிய 1 மார்க்கு. மாடரேட் ப்ளஸ்னால் கிளர்க்கில் வரக்கூடியது, மாடரேட்னா ஆர்ஆர்பி கிளர்க்கில் வரக்கூடியது. இது மாதிரி 4 டைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். அதில் மாடரேட் டபுள் வேரியபிளில் இருக்கக்கூடிய பசில்ஸ், அப்ரோச்சபிளாக இருக்கக்கூடிய பசில்ஸ், டைமை கம்மியாக சால்வ் பண்ணணும். இதுதான் விஷயம். எல்லாராலையும் அந்த பசிலை சால்வ் பண்ண முடியும். 10 நிமிஷம் எடுத்து ஒருத்தர் சால்வ் பண்ணுவார், 2 நிமிஷத்தில் ஒருத்தர் சால்வ் பண்ணுவார், 4 நிமிஷத்தில் ஒருத்தர் சால்வ் பண்ணுவார். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ பாசிபிள் டைமை ரெடியூஸ் பண்ண முடியுமோ ஒரு பசில் அட்டன் பண்ணுறதுக்கு, அதற்கான வேலையை தான் பார்க்க போகிறோம் இப்போ. அப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக் ரீசனிங்க்கு பசில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்டிடியூடை பொறுத்தவரை டிஐலேருந்து ஒரு 2 செட்டு ஸ்பீட் மேக்ஸ் கேட்பாங்க. நம்பர் சீரீஸை கொஞ்சம் கஷ்டமாக கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கஷ்டமாக மீன்ஸ் கஷ்டமாக கேட்டால் நம்பர் சீரீஸில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கஷ்டமாக கேட்பாங்கன்னு இல்லை, ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகிடும். சில சமயங்களில் டிஐயை கால்குலேட்டிவாக கேட்டிருக்காங்க. 2022ல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸி. ஆன் தி எக்ஸாம் ப்ரெஷரில் அந்த இடத்துல அது கஷ்டமாக தெரிஞ்சுது. பிகாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ செக்ஷனல் டைமிங்கெல்லாம் இல்லைல்ல, அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அவசரமாக பார்க்குற பட்சத்தில் அது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஆனால் ஈஸி கொஷின் தான். ஓகேங்களா? அப்போ டிஐ, பசில், ஸ்பீட் மேக்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேஷனே கேட்பாங்க. கேட்ட அப்ராக்சிமேஷனை நம்மளால் ஸ்பீடாக போட முடியாது.
ஓகேங்களா? ஏன்னா, நீங்க ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு உங்களுக்கெல்லாம் எல்லா கால்குலேஷன் ட்ரிக்ஸும் தெரியும். ஸோ எப்படி ஈஸியா கால்குலேஷன முடிக்கிறது, அப்ராக்ஸிமேஷன் அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எங்க லேக் ஆகும்னா, கான்செப்ட்ல லேக் ஆகும். ஒரு சில பேருக்கு. எங்கன்னா, அரித்மெட்டிக்லயோ, இல்ல இங்கிலீஷ்லயோ, கான்செப்ட்ல சில டாபிக்ஸ்ல லேக்கா இருப்பீங்கல்ல, அத மட்டும் நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கிற பட்சத்தில, இப்ப நான் சொன்னேன்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் சப்ஜெக்ட் வைஸா நான் சொல்லுவேன். அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு ஹெவியா ஃபோக்கஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபியூ டேஸ் இப்படி தான் பண்ணணும் நீங்க. பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா நம்ம வீடியோஸ் போடுவோம். நெறைய சேனல்ஸ்ல வீடியோஸ் போடுவாங்க. இந்த எக்ஸாம் லெவல்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஃபர்ஸ்ட்டு அத மாஸ்டர் பண்ணுங்க. அடுத்து நீங்க மார்க் டெஸ்ட்டுக்கு போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் இது வந்து ஒரு 1 வீக் அப்படி அப்படி நடக்குது அப்படின்னா, 2nd இல்லன்னா 3rd வீக் என்ன பண்றீங்க அப்படின்னா, அ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். பசில்லாம் இப்படி தான் போடணும். ஓகேங்களா? சே டிஏன்னா இப்படி தான் கேட்பாங்க. இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸ்பீடு இருக்காது. இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்பீடு இருக்காது. அப்போ ஸ்பீடு இல்லன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பீடா போட பண்ணணும். அப்படியே சால்வ் பண்ணிட்டு இருந்தா ஸ்பீடு வராது. நம்ம செக்ஷனல் டெஸ்ட்லயோ, இல்ல டைமர் வச்சோ சால்வ் பண்ணணும். நம்ம இது பிகினர்ஸ் எப்படி மெயின்ஸ் படிக்கணுன்ற வீடியோல சொல்லியிருந்தோம். ஒரு ஒரு டைமர் வச்சு சால்வ் பண்றது, இல்லன்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்குறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லன்னா குவிஸ் டாபிக் வைஸ் குவிஸ் எடுக்குறது. ஓகேங்களா? இந்த லெவல்ல இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட், செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டையோ, இல்ல கொஸ்டின் எடுத்து பிடிஎஃப் எடுத்து டைமிங்கோட பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ டைம் வருதுன்னு பாருங்க. அனலைசிஸ் பண்ணுங்க. உங்களால அந்த டைமால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, அது இம்ப்ரூவ் பண்ண இன்னும் எகைன் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட் கத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணி அந்த டைமிங்க குறைக்கணும். ஒன்ஸ் நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ல அந்த டைமிங்க நீங்க எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கும். ரீசனிங்ல 90% கொஸ்டின் பசில் தான். 80% கொஸ்டின் பசில் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 20% தான் மத்த டாபிக்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். அப்போ அந்தந்த டாபிக்ஸ்ல நீங்க ஸ்பீடா ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நீங்க மார்க் டெஸ்ட்டுக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ரைட்டு. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கும், இங்கிலீஷ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இங்கிலீஷ்க்கு. சில பேர் ரிப்பீட்டர்ஸ் இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பீங்க. இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. அதனால தான் எக்ஸாம் கிளியர் பண்ணாம இருப்போம் நம்ம. ஓகேங்களா? அதில நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த டைம்ல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டெய்லி மார்க் டெஸ்ட் போட்டு மீதி இருக்கக்கூடிய டைம்ல அத பண்ணுங்க. அதாவது வீக்லி 4 டூ 5 மார்க் கண்டிப்பா போட்டுறணும் நீங்க. நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. 1 ஆர் 2 வீக்ஸ் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோங்க. அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்ல போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது. நடுவுல இவங்கள சிஏ அதிகமா ஃபோக்கஸ் பண்ண சொன்னா, கம்ப்யூட்டரோ, இங்கிலீஷோ இவங்க ஏதோ ஒண்ணு லேக்ல இருப்பாங்க. கேர்லெஸ்ஸா விட்டு வச்சிருப்பாங்க. அத கத்துக்கிறதுக்கான டைம் ரிப்பீட்டர்ஸ்க்கு ஒதுக்கணும். ஆனா, நீங்க ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்தில, கரண்ட் அஃபேர்ஸ்க்கோ, இல்ல கம்ப்யூட்டருக்கோ என்ன பண்ணக்கூடாதுன்னா, நாள் ஃபுல்லா உட்காந்து அதே படிக்கக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அதே படிக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைமிங்க ஒதுக்கிட்டு, அந்த நேரம் மட்டும் தான் படிக்கணும். 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க ஒரு நாளைக்கு. ஆப்ட் ரீசனிங் எல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க. அந்த டெஸ்ட் போடுவாங்க. டெஸ்ட் போட்டுட்டு அத அனலைசிஸும் பண்ண மாட்டாங்க. அது ஏன் போட்டேன்னு அவங்களுக்கும் தெரியாது. யாருக்குமே யாருக்குமே தெரியாது. அதுக்கு போடவே இருக்கலான்ற மாதிரி அவங்க டெஸ்ட்ட போட்டு போயிருவாங்க. மத்த நேரத்தில பூரா கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்யூட்டர்ன்னு உட்காந்துருப்பாங்க. அது தப்பு. சரி. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம போலாமா? தப்பு. இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிருங்க. 30 நாள் இருக்கா? 30 நாள்ல உங்களுடைய நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்கு தகுந்த மாதிரி, அது நான் தனியா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடுவேன். ஓகேங்களா? அதையும் பாருங்க. அதுக்கு தகுந்த மாரி ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு, அதில டிசிப்ளின்டா இருங்க. சார் எனக்கு மார்க் டெஸ்ட் போட பயம். இந்த கேட்டகரில நெறைய பேர் இருப்பீங்க. ஓகேங்களா? பிகினர்ஸு. மார்க் டெஸ்ட் போட்டா எங்க மார்க் கம்மியா வந்துருதோன்னு பயம். அதனாலேயே மார்க் டெஸ்ட் நெறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொல்றது, எடுத்த உடனே மார்க் டெஸ்ட் உங்கள போட சொல்லல. ஃபர்ஸ்ட்டு நீங்க மார்க் டெஸ்ட்ல அட்டெண்ட் பண்றதுக்கு சில டாபிக்ல மாஸ்டர் பண்ணிருங்க. மாஸ்டர் பண்ணிட்டு அது செக்ஷனல் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. செக்ஷனல் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க ஃபுல் டெஸ்ட் வரீங்க. ஆல்மோஸ்ட் நீங்க ஆஃப் ரெடி. இப்ப மார்க் டெஸ்ட்ல கொஸ்டின் செலக்ஷன இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸாமா? 2 மணி நேரம் நீங்க யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வளர்க்கணும்ல. அது கரெக்ட்டா ஏன் அந்த 15லேருந்து 25 15ஆம் நாளைக்கு அப்புறம் சொல்றேன்னா, 10லேருந்து 14 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்துரும். உங்க ஹால் டிக்கெட் எக்ஸாம் டைமுக்கு தகுந்த டைம்ல கரெக்ட்டா மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சுருங்க.
ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம். 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் வச்சு, அந்த 9 மணிக்கு நீங்க டெய்லி 9 மணிக்கு டே 15, 16லேருந்து மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, அந்த 2 மணி நேரம் கரெக்ட்டா அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இல்லன்னா என்ன ஆகும்னா, இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில குட்டி, குட்டி வீடியோ படிச்சிருப்பீங்கல்ல. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஃபோக்கஸ் இருக்கும். அப்ப ஒரு 20 நிமிஷம், ஒரு செக்ஷனுக்கு 1/2 மணி நேரமா, அந்த 1/2 மணி நேரத்தில ஃபுல்லா ஒரு செக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணிடுறீங்க. பின்னாடி வரும் ரீசனிங், ஆப்டிட்யூடு இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பின்னாடி வருதுன்னா, அது ஃபோக்கஸ் போகாது. இங்கிலீஷ் ரீட் பண்ணும்போது அப்படியே எங்கேயோ பெராக்கு பார்த்துட்டு பண்ணுவோம்ல எதனா ஒரு வேலைய. அந்த மாரி ஒரு கேர்லெஸ்ஸோட அட்டெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்காது. அந்த ஃபுல் ஃபோக்கஸ கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஃபுல் மார்க் அட்டெண்ட் பண்றது. 2வது கொஸ்டின் செலக்ஷன் இம்ப்ரூவ் பண்றது. கஷ்டமான கொஸ்டின எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்காக தான் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? அதனால அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. எனக்கு மார்க் கம்மியா வந்துரும். எனக்கு பெர்சன்டைல் வரல. இவரு என்னோட அதிகமான மார்க்கு. நான் ஏன் இவ்வளோ கம்மியா மார்க் எடுக்கிறேன்? இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன் நெறைய பேருக்கு இருக்கும். மார்க் டெஸ்ட்ல 99% எடுத்தவங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணாதவங்களையும் நான் பார்த்துருக்கேன். மார்க் டெஸ்ட்ல 60, 70% எடுத்துட்டு, எக்ஸாம்ல ரியல் எக்ஸாம் கொஸ்டின் அவங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கிறதுனால, எக்ஸாம்ல நல்லா பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களும் எனக்கு தெரியும். 2 பேரும் நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பா எக்ஸாம் வேற, ரீ மார்க் மார்க் அப்படிங்கிறது வேற. மார்க்க நீங்க அந்த ஸ்டாமினாக்காக 2 மணி நேரம் உட்காந்து எக்ஸாம் போடுறதுக்கான ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்காகவும், கொஸ்டின் செலக்ஷன இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும் தான் மார்க்ல எடுக்கிற மார்க் தான் நீங்க அப்படின்னு யாரும் பிராண்டிங் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே. ஓகேங்களா? அது பண்றதுனால தான் உங்களுக்கு பதற்றமே வருது. மார்க் டெஸ்ட்ல மார்க் எடுத்தா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் மித்து. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேரு 90%க்கு மேல எடுத்து இன்னும் எக்ஸாம் கிளியர் பண்ணாதீங்க இருக்குன்னு. எல்லா மார்க் டெஸ்ட்லயும் அதிகமா மார்க் எடுப்பாங்க. ரியல் எக்ஸாம்ல கோட்ட விட்டுருவாங்க. ஏன்னா, ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, மார்க் டெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. பர்ப்பஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் என்ன அப்படின்னு எகைன் திரும்ப சொல்றேன். கொஸ்டின் செலக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க. உட்காந்து ஸ்டாமினாக்காக. சரி சார், நான் அ ரி ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பண்றது? நீங்க மார்க் டெஸ்ட்டு போடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா, அந்த மார்க்க கன்சிடர் பண்ண வேணான்னு சொல்றீங்க. சரி நான் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டேனா, இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ மார்க்ஸா குடுத்துருப்பாங்க. அது இப்போ எடுக்க வேண்டாம். இப்போ எடுத்து வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். எக்ஸாம் ஒட்டி இருக்கிற டைம்ல எடுங்க. அண்டு லைவ் மார்க் டெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? லைவ் மார்க் டெஸ்ட் எல்லா வெப்சைட்லயும் விடுவாங்க. ஒவ்வொரு வெப்சைட்லயும் 5, 6 டெஸ்ட் வெப்சைட் இருக்கு. எல்லா வெப்சைட்லயும் விடுவாங்க. எல்லா டெஸ்ட்லயும் ஒரு சில வெப்சைட்ல மட்டும் ரொம்ப சம்மந்தமே இல்லாம எக்ஸாம் சம்மந்தம் இல்லாம கஷ்டமா குடுத்துருப்பாங்க. பட் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்லயும் கரெக்ட்டா எக்ஸாம் லெவல்ல மேட்ச் பண்ணி குடுப்பாங்க. இந்த லைவ் டெஸ்ட்ட மட்டும். ஓகேங்களா? அதுலயும் சில டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருக்கும். கொஞ்சம் அதுலேருந்து ஒரு ரியல் எக்ஸாம விட ஒரு 5 மார்க் கம்மியா எடுத்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 35 டார்கெட் பண்றீங்களா? இங்க லைவ் மார்க்ல 30 எடுத்தா கூட எக்ஸாம்ல 35 அந்த செக்ஷன்ல நீங்க எடுத்துருவீங்க. அப்ப அந்த லைவ் மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம் லாஸ்ட் 5 டேஸ்ல. ஓகே. அப்படி இல்லன்னா ப்ரீவியஸ் மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஒரு வெப்சைட் ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கு. அதுல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் டெஸ்ட்ட போடுங்க. ஒரு சில வெப்சைட் இருக்கு. அதுல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அ 3 மார்க் டெஸ்ட்ட போட்டீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட எக்ஸாம் லெவல்ல இருக்கும். சரி நீங்க மார்க் டெஸ்ட் போடுறீங்க, ரொம்ப கொடூரமா இருக்கு. எக்ஸாமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே டெஸ்ட்ல ரீசனிங் தான் ஓப்பன் ஆகுது. ரீசனிங் பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் நம்ம யூடியூப் வீடியோவோ, இல்ல பிடிஎஃப்ஸோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். இதுதான் எக்ஸாம் லெவல்னு. அத விட ஒரு 20% டிஃபிகல்ட் 30% டிஃபிகல்ட் இருந்தா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஐபிபிஎஸ் மெயின்ஸ் லெவல்ல கொடூரமா இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்க்கு வராது அப்படிங்கிற மார்க்க லாஸ்ட் 5 டேஸ்ல எடுக்காதீங்க. ஏன்னா, அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில வெப்சைட்ல. இது ஈஸி மார்க், இது மாடரேட் மார்க்ன்னு, ஆட் லெவல் மார்க்ன்னு. அந்த ஆட் லெவல் மார்க்க லாஸ்ட் 5 டேஸ்ல டச் பண்ணாதீங்க. ஈவன் தோ எக்ஸாம்ல அவங்க கொஸ்டின் கஷ்டமா கேட்டா கூட பரவாயில்லங்க. அந்த டைம்ல நீங்க மார்க் டெஸ்ட்ட லாஸ்ட் 5 டேஸ்ல கஷ்டமா இருக்கிற மார்க் டெஸ்ட்ட எடுத்தீங்க அப்படின்னா, உங்க மைண்ட்ல ஒரு கோளாறு ஆயிரும். கோளாறு பிடிச்ச மாதிரி ஆயிடும். எப்படின்னா, ஐய்யயோ! மார்க் வரலையே! அ பயம் வந்துருச்சுன்னா, நீங்க இவ்வளோ நாள் படிச்சது எல்லாமே உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல்ல அடி வாங்கும். அப்படி இல்ல சார், எனக்கு எவ்வளோ மார்க் வந்தாலும் நான் வந்து கான்ஃபிடன்ட்டா இருப்பேன். எக்ஸாம்ல நல்லா பண்ணுவோம்னு சில ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்க நீங்க எந்த மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சில பேருக்கு பயம். அதுக்கு என்ன காரணம்னா, மார்க் கம்மியா வந்துருமோன்னு பயம்.
எடுத்து பாருங்க. இப்ப நீங்க மார்க் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல உங்களுக்கு வேலை குடுக்க மாட்டேன்னு வீட்ட விட்டு எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு எதனா சொல்றாங்களா? நீங்க ஆர்ஆர்பி மார்க் டெஸ்ட் எடுக்குறீங்க. மார்க் டெஸ்ட்ல கேவலமா மார்க் எடுத்துட்டீங்க. நீங்க இந்த வெப்சைட்ல மார்க் டெஸ்ட்ல கேவலமா மார்க் எடுத்துட்டீங்க. அதனால நீங்க எக்ஸாம் எழுத வராதீங்க. நீங்க போயிடுங்க. அ அப்படின்னு எக்ஸாம் ஹால விட்டு தொரத்திருவாங்களா என்ன? இல்லல்ல. எக்ஸாமுக்கும் மார்க் டெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. அ இந்த பிராக்டிஸ்க்காக தான் பண்றோம். அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா எடுத்து கரெக்ட்டா கொஸ்டின் செலக்ஷன் பண்ணி, இந்த கொஸ்டின் எக்ஸாம் லெவல்ல இருக்கு. இந்த கொஸ்டின் நமக்கு தெரியும். இது நல்லா வருது. இத அட்டெண்ட் பண்ணலாம். அப்படின்னு எடுத்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, மைண்ட் லெவல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். உட்காந்து ஒரு 2 மணி நேரம் படிச்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த மைண்ட் செட்ல நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் அப்ரோச் பண்ணீங்கன்னா, மார்க் டெஸ்ட்டே படிச்ச ஒரு ஃபீலிங் இருக்கும். எக்ஸாம் முடிச்ச உடனே உட்காந்து ப்ராப்பரா என்ன தப்பு விட்டுருக்கோம்? இந்த கொஸ்டின ஏன் எடுத்தோம்? இந்த கொஸ்டின ஏன் எடுக்கல? இத விட ஈஸியா இருந்திருக்கே. அத ஏன் நம்ம மிஸ் பண்ணோம்? அப்படிங்கிறதெல்லாம் அனலைசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது அனலைசிஸ். அதுக்கப்புறம் கொஸ்டின சால்வ் பண்ணி பார்க்கணும். உடனே சால்வ் பண்ண வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் டெஸ்ட் போட்டீங்களா? ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் உட்காந்து உங்களுக்கு தேவையான ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ்ல என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணிடுங்க. அனலைசிஸ் பண்ணிட்டு எது ஈஸி கொஸ்டின், எது கஷ்டமான கொஸ்டின், நம்ம எங்க கொஸ்டின் செலக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, என்ன பண்றீங்க அப்படின்னா, அ ஒரு ரெஸ்ட் எடுத்துருங்க. ஓகேங்களா? சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க. அ ஈவினிங்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டைம்ல உட்காந்து அனலைசிஸ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி பாருங்க. எந்த கொஸ்டின சால்வ் பண்ணி பார்க்கணும்? இப்போ ரீசனிங்ல 30 மினிட்ஸ்ல 40 கொஸ்டின் இருக்கு. நீங்க ஒரு 5 பசில் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? 5 பசில்ல மினிமம் 6 பசில் கூட கேட்பாங்க. 10 மார்க் கூட மிஸ்லேனியஸ் கேட்பாங்க. 5லேருந்து 6 இருக்குல்ல. அதுல இங்க மார்க் டெஸ்ட் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால வெறும் 3 தான் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதுல கூட சம்மந்தம் இல்லாம எடுத்து போட்டுருப்பீங்க. இது போட்டுருக்கக்கூடாது. இது தவிர வேற எதனா போட்டுருக்கணும். வேற எதனா போட்டுருக்கணும் அப்படிங்கிற பசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அத டைமரோட சால்வ் பண்ணுங்க. முடிஞ்சா டைமர் வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. இல்லன்னா கொஞ்சம் வேகமா சால்வ் பண்ணி பாருங்க. கேர்லெஸ்ஸா சால்வ் பண்ணாதீங்க. ஏன்னா இது லாஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம். இந்த ஸ்பீடுன்றது நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்ப 3 பசில் எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணியாச்சு. 2 பசில் தான் பெண்டிங் இருக்கு. அந்த 2 பசில்ல 1 எக்ஸாம் லெவல் இருக்கு. அத டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்க. இன்னொன்னு எக்ஸாம் லெவல்ல இல்ல. கரெக்ட்டா நீங்க அத ஸ்கிப் பண்ணக்கூடிய பசில தான் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அத சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல எக்ஸாம் கஷ்டமா கேட்டா அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது நீங்க பயப்படாம சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆனா இந்த எக்ஸாம் லெவல்ல நீங்க அட்டெண்ட் பண்ணியே இருக்கணுன்ற பசிலோ, அட்டெண்ட் பண்ணியே இருக்கணுன்ற ஏதோ ஒரு டாபிக் கொஸ்டினையோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அட்டெண்ட் பண்ணாம, அத அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வேகமா சால்வ் பண்ணி பாருங்க. இர்ரிலவன்ட் டூ த எக்ஸாம் லெவல் அப்படிங்கிற கொஸ்டின மட்டும் நீங்க மைண்ட்ல எதுவும் எடுத்துக்காம, அத கிராக் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம் லெவல்ல இருந்தா வித்தின் டைம்ல சால்வ் பண்ணணும். இர்ரிலவன்ட் டூ த எக்ஸாம் கொஸ்டின் பட் அது வந்து உங்களுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும்னு நெனச்சீங்கன்னா, அத நீங்க பீஸ்ஃபுல்லா சால்வ் பண்றீங்க. இப்படி தான் நீங்க மார்க் டெஸ்ட்ட மைண்ட்ல எடுத்துக்கணும். சரி இந்த 15லேருந்து 25 நாள்ல இந்த மாரி மார்க் டெஸ்ட் போடுறதுனால, உங்களுக்கு எதனா இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டா, அந்த மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா எதுவும் இம்ப்ரூவ் ஆகாது. மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சுட்டு நான் ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா? எது கொஸ்டின் விட்டோம், எத வந்து விட்டுருக்க கூடாது, அத பார்த்துட்டு, அப்புறம் சால்வ் பண்ணீங்கல்ல உட்காந்து, அதெல்லாம் பண்ணா மட்டும் தான் அந்த மார்க் டெஸ்ட் போட்டதுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கும். இல்லன்னா, மார்க் டெஸ்ட் போடுங்க, 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 போட்டுக்கிட்டே இருங்க. உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. அதே ஒரு 70 மார்க் எடுக்கிறீங்கன்னா, எல்லா மார்க் டெஸ்ட்லும் அதே 70 மார்க் தான் வரும். அண்டு எக்ஸாம் ஹால்லயும் இதே மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. என்ன மிஸ்டேக் பண்றீங்களோ, அதே மிஸ்டேக்க தான் போய் எக்ஸாம் ஹால்லயும் பண்ணுவீங்க. 30 மார்க் போட்டேன், 40 மார்க் போட்டேன் சார். என்னால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இதெல்லாம் 10 மார்க் டெஸ்ட் போட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் பர்ப்பஸே அது கிடையாது. உங்களே எக்ஸாம்க்கு பிராக்டிஸ் பண்றது தான். ஓகேங்களா? எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்றதுன்றது, மார்க் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? எப்படி அத இம்ப்ரூவைஸ் பண்ணீங்க? இந்த இடத்துல இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 5 டேஸ்ல இந்த மாரி தான் நீங்க ஒ ஒண்ணு எக்ஸாம் லெவல்ல இருக்கக்கூடிய ஈஸி, மாடரேட். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கிடைக்கலன்னா, ஈஸி, மாடரேட் பேப்பர். சார் நான் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் உங்க வீடியோலயும், மத்த வீடியோலயும் படிச்சுட்டேனே. நார்த் இந்தியன் சேனல்லாம் பார்த்து படிச்சுட்டேனே. அப்ப நான் அத மார்க்கா எடுக்கலாமா? எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம். ஒரே கொஸ்டின நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறதுனால, அந்த கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்குன்னு
நான் 2023 கொஸ்டின் பேப்பர படிச்சேன். நான் 2023 பேப்பரே போய் மார்க் டெஸ்ட்டா எடுத்துக்கிறேன்னா, அது பண்ணக்கூடாது. குறைஞ்சது 5 வருஷம் பேப்பர், இல்ல 4 வருஷம் பேப்பர். 2021லேருந்து 2024 நடந்து வர இந்த லெவல், இந்த எக்ஸாம் அண்ட் இந்த லெவல், இது அசிஸ்டன்ட் இருக்குல்ல, இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் இது லெவல் தான். ஆர்பி அசிஸ்டன்ட் இதே லெவல் தான். இந்த லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல எத்தனை பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது முக்கியம். குறைஞ்சது 4, 5 ஆச்சும் பண்ணியிருக்கணும். ஒரே மார்க் டெஸ்ட் நான் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் போட்டேன். வீடியோவில் பார்த்தேன், பிடிஎஃப்ல சால்வ் பண்ணேன். நான் அதே மார்க்கை எடுத்துக்கிட்டான்னா அது பண்ணக்கூடாது, தப்பு. ஓகேங்களா? நீங்க 2023, 24 ப்ரிஃபரபிள் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நீங்க அட்டெண்ட் பண்ண. 2021, 22 2000 முடிஞ்சா 2020, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷம் பேப்பர நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருந்துருக்கணும் முன்னாடி. எய்தர் யூடியூப் வீடியோவிலயோ, இல்ல பிடிஎஃப்ஸ்லயோ எங்கேயோ பார்த்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான பெஸ்ட் அப்ரோச் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு 5 பசில் மினிமம்னா கூட மேக்ஸிமம் 6, 5, 5 25 செட்டு பசில் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த 25 செட்டு பசில்ல ஆல்மோஸ்ட் எல்லா டைப்பும் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். அந்த மார்க் டெஸ்ட்டே திருப்பி போடுறதுனால தப்பு கிடையாது. இது ஒருத்தங்க எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரியில நான் இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணும்போது 2017ல சொன்ன ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு புக் வச்சிருந்தாங்க. அந்த புக்ல இருக்கக்கூடிய ரீசனிங் அப்ப செக்ஷனல் டைமிங் கிடையாது. நாங்க வந்த வருஷம் தான் புதுசா செக்ஷனல் டைமிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்க ரீசனிங்ல மட்டும் 50 கொஸ்டினுக்கு அவுட் ஆஃப் 50 கொஸ்டின் போட்டாங்களாமா. ஓகேங்களா? மத்ததெல்லாம் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாங்க. செக்ஷனல் டைமிங் இல்லாததுனால. ஓகேங்களா? அந்த புக்ல ஒரு இந்த டாபிக்ல இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். பசில் தான் முக்கியமா சொன்னாங்க. இவ்வளோ பசில்ஸ் தான் இருக்கும். அந்த பசில ஒவ்வொரு பசிலும் 5 டைம் போட்டாங்களாம். அந்த புக்கையே திருப்பி சின்ன இவ்வளோ பெரிய புக்கு தான். அதையே திருப்பி போட்டு, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதில இருக்கிற பேட்டர்ன் தான் ரிப்பீட்டடா வரப்போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் அந்த புக்ல அவங்க குடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப என்ன ஆகும்? எப்படி கேட்டாலும் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அதே தான் திருப்பி எக்ஸாம்லயும் கேட்பாங்க. அதுக்கு ஒரு சீக்வென்ஸ் வச்சிருக்காங்க ஐபிபிஎஸ். அந்த சீக்வென்ஸ்ல தான் கேட்பாங்க. இந்த மார்க் டெஸ்ட்ல கேட்கிற சீக்வென்ஸ் எல்லாம் அங்க வராது. அண்ட் மார்க் டெஸ்ட்ல நீங்க ஒரே வெப்சைட்ல திருப்பி போட்டு அவங்க சீக்வென்ஸ்க்கு நீங்க அடாப்ட் ஆயிருவீங்க. ஆனா ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய சீக்வென்ஸ் அடாப்ட் ஆகணும்னா, ரியல் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின நீங்க சால்வ் பண்ணா மட்டும் தான் அது உங்களால அடாப்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அது நான் முக்கியமா இது பிகினர்ஸ்க்கு தான் இதெல்லாம் சொல்றேன். ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் நெறைய பார்த்துருப்பாங்க இந்த மாரி எக்ஸாம் எல்லாம். ஸோ அது எப்படி இருக்குன்றது தெரியும். தெரிஞ்சும் அந்த மார்க் டெஸ்ட்ல கஷ்டமா கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி மென்டலி இந்த கொஸ்டின் இந்த எக்ஸாம்னா இவ்வளோ தான் போட முடியும் அப்படின்னு பேக் மைண்ட்ல போடுவாங்க நெறைய பேர். நெறைய பேரு ஏதான ஒரு மிஸ்டேக் பண்ணிருவாங்க கொஸ்டின் செலக்ஷன்ல. கண்டிப்பா கொஸ்டின் செலக்ஷன் முக்கியம் தான். என்னன்னா ஆர்ஆர்பி கிளர்க்க பொறுத்தவரை கொஞ்சம் அப்ரோச்சபிள் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால, ரொம்ப டாப்பர்ஸ் எல்லாம் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் போட்டுடுறாங்க. ஓகேங்களா? ஆனா கொஞ்சம் கான்செப்ட்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா, ரிப்பீட்டர்ஸோ இல்ல பிகினர்ஸோ கான்செப்ட்ல ஏதான ஒரு டாபிக் 2 டாபிக் வீக்கா இருப்பாங்க. அதுல அங்க எதனா ட்விஸ்ட்டா கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த டக்குனு அந்த லாஜிக் கிளிக் ஆகாம ரொம்ப நேரம் உட்காந்துருவாங்க. எக்ஸாம் சொதப்பிரும். இந்த எக்ஸாம பொறுத்தவரை 5 நிமிஷம் எக்ஸாம்ல சொதப்புனா கூட, உங்களால எக்ஸாம கிராக் பண்ண முடியாது. 5 நிமிஷம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாம எக்ஸாம் எழுதணும். சரி சார், நான் 5 நிமிஷம் எக்ஸாம் ஹால்ல இப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா எக்ஸாம் ஹால்ல 5 நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். கிவ் அப் பண்ணிடலாமா? எப்படி கிவ் அப் பண்ணுவீங்க? நீங்க ஒரு ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? இப்போ 32 அட்டெம்ப்ட் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஆனா நீங்க உங்களுடைய பொட்டன்ஷியல் 36ஆ இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்ப ரீசனிங்னா ஒரு 35 எக்ஸலன்ட் அட்டெம்ப்ட். ஆனா நீங்க 40 அவுட் ஆஃப் 40 எழுதுற ஆஸ்பிரண்டா கூட இருக்கலாம். ரியல் எக்ஸாம்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அப்ப நீங்க 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணா அந்த 35 எடுத்தாலே உங்களால எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். கிவ் அப் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் எக்ஸாம்ல எந்த கொஸ்டின்லயும் உட்காராத அளவுக்கு கொஸ்டின் செலக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்ல எந்த டைம்லும் உட்காந்துட்டீங்கன்னா, அது எப்படி காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முடிஞ்ச வரை உட்காராம பார்க்கணும்னா, கான்செப்ட்ல வீக்கா இருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 2ம் தெரிஞ்சாலே உங்களால கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டரும் சிஏ தவிர 30 மினிட்ஸ் இருக்கு. அந்த 30 மினிட்ஸுக்கு தேவையான கொஸ்டின அட்டெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வந்தா, அதுக்கு தகுந்த கொஸ்டின் செலக்ஷன் அண்ட் அட்டெம்ப்ட். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்தா அதிகமான அட்டெம்ப்ட் போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. எக்ஸாம் எப்படி இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுவும் தான் நீங்க மார்க்ல கத்துக்க போறீங்க. மார்க்ல ஏன் கத்துக்க போறீங்க? நான் என்ன சொன்னேன் முக்கியமா, இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும், இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும்னு தெரிஞ்சோம்ல. நீங்க பார்க்குற 4 பஸ்ஸுலுமே அதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பேப்பர் கஷ்டம். நீங்க இங்க மார்க் டெஸ்ட்ல ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பஸ்ஸு சொல்றீங்கல்ல. அதே மாரி ரியல் எக்ஸாம்ல
இது பார்த்தாலே ஓகே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது வந்து டைம் கன்சியூமிங் ஆகும். இந்த டிஏ முக்கியமா இந்த டிஏ போட்டா டைம் கன்சியூமிங் ஆகும். கேட்டிருக்கக்கூடிய 2 டிஏயும் அப்படிதான் இருக்கு. அரித்மெடிக் சம்ஸ் எல்லாமே கால்குலேட்டிவா தான் இருக்கு. டைம் கன்சியூமிங்கா தான் இருக்கு. பார்த்தாலே தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரித்மெடிக்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சீங்கன்னா, பார்த்தாலே தெரியும். இந்த கொஸ்டின் டைம் கன்சியூமிங் தான் ஆகும். இந்த கொஸ்டின் ஈஸியா போட முடியும்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாரி டிஏ, அரித்மெடிக்கு, கேஸ்லெட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு இது பேப்பர் என்ன மாரி பேப்பர்ன்னு தெரியணும். தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்றீங்க மார்க்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த அட்டெம்ப்ட்ட நீங்க பண்ணணும். கஷ்டமான பேப்பர்ல நீங்க சென்டம் அடிக்கக்கூடாது. சென்டம் அடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஈஸியான பேப்பர்ல ஆமா மாதிரி மெதுவா, ஓகே நான் இவ்வளோ அட்டெண்ட் பண்ணா போதும் அப்படின்ட்டு மெதுவா கம்மியா போட்டு வந்துரக்கூடாது. 2மே தப்பு. போன வருஷம் நானே தான் சொன்னேன் 65 கட் ஆஃப் வரும் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு. கஷ்டமான பேப்பர். இந்த வருஷம் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு நானே தான் சொன்னேன் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. உங்கள நெறைய பேர் கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல கட் ஆஃப் 75 வரும். சிங்கிள் ஷிஃப்ட் வேற. ஈஸியான பேப்பர். ரீசனிங்லாம் ஃபர்ஸ்ட் நெறைய பேர் போட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ அதே எக்ஸாம், அதே லெவல் வேக்கன்சி போன வருஷம் 65 இருந்துச்சு கட் ஆஃப் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு. இந்த வருஷம் 75 இருக்கு அப்படின்னா, போன வருஷம் 66 இருந்துச்சு. 65லேருந்து 68 சொன்னேன். 66 இருந்துச்சு. இந்த வருஷம் 75 அப்படி 75.25 அப்படிங்கும்போது, உங்களுக்கு புரியுதுங்களா? அதே காம்படிஷன், அதே லெவல் வேக்கன்ஸீஸ் கிட்டத்தட்ட அது போன வருஷத்தோட இந்த வருஷம் வேக்கன்சி அதிகம். வேக்கன்சி அதிகமா இருந்தும், ஏன் கட் ஆஃப் ஏறுச்சு? பேப்பர் ஈஸி. போன வருஷம் யாரும் 30 போட முடியல. இந்த வருஷம் ரீசனிங்ல 30 மார்க் குறைஞ்சிருக்கு நெறைய பேருக்கு. அது உண்மதான். ஆனா, அட்டெம்ப்ட் அதிகமா குடுக்க முடிஞ்சது. அட்டெம்ப்ட் அதிகமா குடுஞ்சா மார்க் அதிகமா ஏறும் கட் ஆஃப். அப்போ உங்களுக்கு பேப்பர் ஈஸியா இருக்கும்போது நீங்க வேகமா போடணும். பேப்பர் கஷ்டமா இருக்கும்போது பார்த்து செலக்டிவா போடணும். இது 2யும் பண்றவங்க தான் ஸ்மார்ட். நேத்து யாரு ஐபிபிஎஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுல்ல ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு யாரெல்லாம் கரெக்ட்டா கொஸ்டின் செலக்ஷன் பண்ணாங்களோ அட்டெம்ப்ட் அதிகமா இருக்கு. ஸ்லெட்ல உட்காந்து கோட்ட விட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. டிஏல ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அந்த டைம் அவ்வளோதான். ஆன்ஸர் எடுக்க முடியலன்னா, எடுக்க முடியல. அப்புறமா பார்த்துருப்பீங்க. பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஈஸி லெவலா, பேப்பர் கஷ்டமான லெவலா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இந்த கஷ்டமான பேப்பர்ல எந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா நமக்கு சான்சஸ் ஆஃப் சக்சஸ் அதிகம். அந்த கொஸ்டின கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறத தெரிஞ்சு, அந்த கொஸ்டின எடுத்து நம்ம அட்டெண்ட் பண்ணணும். அதுக்காக 1, 2, 3 அப்படி பண்ணக்கூடாது. 1வது இடத்துல ஒரு பஸ்ஸில பார்க்குறீங்க அப்படின்னா, அது கஷ்டமா இருக்கா? டக்குனு 5வது இடத்துக்கு போங்க. 1, 2, 3, 4 அப்புறம் 5. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 20, 20, 20 செகண்ட் போகும். சரி. இப்போ 6வது கொஸ்டின்ல அ உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னா அட்டெண்ட் பண்ணிருங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு அடுத்து போங்க. ஓகேங்களா? ஒரு ஃப்ளோல போங்க. போற வழியில கஷ்டமா இருந்தா, பாசிபிள் செக் பண்ணுங்க. அது எத்தன கொஸ்டின் தாண்டி போகும்ன்னு தாண்டி போயிடுங்க. போயிட்டு அப்படியே அங்கருந்து அப்படி தான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். எக்ஸாம் வந்து ஸ்லோவா இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஓகேங்களா? பேங்க் ஐபிபிஎஸ் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். மார்க் டெஸ்ட்ல போற மாரி கிளிக் பண்ண உடனே டக்குன்னு அப்படி அங்க போய் உட்காராது. ஓகேங்களா? கொஞ்சம் அந்த நீங்க அடி அடிக்கு கொஸ்டின் மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதிலேயே நெறைய டைம் போறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்க டைம் போச்சுன்னே தெரியாத போயிரும். அப்படியே போங்க. போற வழியில உங்களுக்கு ஆப்ட்டான கொஸ்டின் இருந்தா அட்டெண்ட் பண்ணுங்க. கஷ்டமான கொஸ்டினா இருந்தா மார்க் பண்ணுங்க. இல்லன்னா விட்டுருங்க. விட்டுட்டு கடைசியா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்படி தான் எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். அந்த கொஸ்டின் செலக்ஷன் தாங்க. அதுக்கு தாங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ, அது எப்போ வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் இம்பார்டன்ட் டாபிக். அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ரியல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ நீங்க அனலைசிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தெரியும். மார்க் டெஸ்ட் போடணும். மார்க் டெஸ்ட் போடும்போது எந்த கொஸ்டின் அடி வாங்குறீங்க? எந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் கடைசி 5 நாள் தான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின் விடணுன்றது. ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ். இதில ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, ரிப்பீட்டர்ஸ்க்கு இதே சஜஷன் தான். உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த கான்செப்ட் கத்துக்கிற ஒர்க் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அது இம்ப்ரூவைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி பேராஜம்பிள் தெரிஞ்சிருக்கும். ஆனா தப்பு பண்ணுவீங்க. கம்ப்ளீட் பண்ண முடியாது. இவங்களுக்கு பேராஜம்பிள் சால்வ் பண்ணவே தெரியாது மெயின்ஸ் லெவல்ல. அதனால இவங்க படிப்பாங்க. நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணணும் ஆல்ரெடி. நீங்க அட்லீஸ்ட் இது ஒ ஒ ஒ ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதாச்சும் கொஞ்சம் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் போங்க. அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் போங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போணும். இவங்க டைரக்ட்டா ஃபுல் மார்க் டெஸ்ட் போயிருவாங்க. இதெல்லாம் இவங்க இதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாம்லும் பண்ணியிருப்பாங்க. அதனால இது ஓரளவுக்கு தெரியும்.
அதில பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ற வேலை தான் ரிப்பீட்டர்ஸ்க்கு. பிகினர்ஸ் வந்து நீங்க எல்லாத்தையும் பண்ண போறீங்க. இந்த 30 நாள் பத்துமானா தாராளமா பத்தும். ஓகேங்களா? 30 நாள் தாராளமா பத்தும். 30 நாள்ல 3 நாள் ஃபயரா படிச்சுட்டு 27 நாள் நீங்க படிக்கிறேன்ற பேர்ல நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. 30 நாள்ல ஒரு 3 நாள் வேணா நீங்க படிக்கிறேன்ற பேர்ல ஏதோ பண்ணுங்க. 27 நாள் ஆச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்படியே ரிவர்ஸா பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு போய் 3 நாள் படிச்சுருவாங்க. ஆனா 27 நாளு திருப்பி ஹால் டிக்கெட் வர படிக்க மாட்டாங்க. ஹால் டிக்கெட் வந்ததும் முன்னா படிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு எக்ஸாம் முன்னாடி நாள் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. போய் எக்ஸாம் எழுதுவாங்க. வந்துருவாங்க. கேட்டா நான் பிகினர். நான் இப்ப எப்படியும் பாஸ் பண்ண மாட்டேன். எதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு? அப்படின்னுவாங்க. சரிங்களா? அப்படி கிடையாது. பிகினர்ஸ் தான் இப்பலாம் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. ஜென்செட் பசங்க ஜென்ஸி பசங்களா? ஜென்ஸி பசங்கலாம் பயங்கரமா டேலண்டடா இருக்காங்க. டேலண்டட்ன்னு சொல்ல மாட்டேன். இப்ப தான் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. ஃப்ரெஷ்ஷா அவங்களால எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியுது. டேலண்ட்னா இன்பில்ட்டா வர்றது. இது கத்துக்கிறது ஸ்கில்ஸு. அவங்க டக்குனு ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால அவங்க இப்போ என்ன மாரி யூடியூப் சேனல்ஸ்லாம் நெறைய இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து காலேஜ்லேருந்தே ஒரு ஐடியால வராங்க. வந்த உடனே டக்குனு அப்படியே அடாப்ட் பண்றாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிறாங்க. ஜென்ஸி பாய்ஸ். நியூ பிகினர்ஸ். ஸோ இத கேட்டு இவங்க பண்ணிடுறாங்க. இவன் ஏதோ சொல்றான் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேர்லெஸ்ஸா போயிட்டு அதே தான். மேக்ஸிமம் இதில என்ன பண்ணுவாங்கன்னா, கே அதாவது சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம சொன்னத ஏத்துப்பாங்க. சில பேர் என்ன திட்டுவாங்க. மனசுக்குள்ள திட்டுவாங்க. "இவன்லாம் ஒரு ஆளா?" அப்படின்னு. ஓகேங்களா? "எனக்கு தெரியாததாடா, எனக்கு தெரியாதா நீ சொல்லப் போற? நான் பார்க்காததாடா" அப்படின்னு. ஏன்னா நான்லாம் பண்ணியிருப்பேன்ல. நானும் அத நெனச்சிருப்பேன்ல. எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமான்னு நானும் நெனச்சிருப்பேன். பட் ஆனா, எக்ஸாம் ஹால்ல போயி ஒரு 4 குத்து வாங்குனதுக்கப்புறம் ஓகேங்களா? எம்ப்டி குடம் பிரச்சனை இல்ல. ஃபுல் குடம் பிரச்சனை இல்ல. அந்த அரக்கோர குடம் இருக்குல்ல, டிங் டிங்கு இப்டி இப்டி ஆடும். அதான் பிரச்சனை. இல்ல அந்த அரக்கோர குடத்துக்கு தான் நம்மளால பதில் சொல்ல முடியாது. அவங்க எங்கேயோ திட்டிட்டு போட்டும். ஓகேங்களா? நீங்க எம்ப்டியா இருந்தா இத கேட்டு தண்ணீய ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல் குடமா இருந்தா கரெக்ட்டா அப்படியே கொண்டு போங்க. நீங்க எப்படி பண்றீங்களோ, அத அப்படியே பண்ணுங்க. கண்டிப்பா கிளியர் ஆயிரும். அதுல ஃபுல் குடமா இருந்தா கூட எங்கேயா ஓட்டையில தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கும். அது எதனா தார் போட்டோ, இல்ல டேப் போட்டோ ஒட்டுங்க அவ்வளோதான். அதுதான் இம்ப்ரூவைஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்டு இந்த அரித்மெட்டிக்கும், அந்த ரீடிங் ஸ்பீட்லயும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க கொஞ்சம். ஓகேங்களா? ரிப்பீட்டர்ஸ்க்கு சொல்றேன். அவங்க தான் நான் சொன்னேன்ல அந்த அரக்கோடம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 நாள் படிப்பாங்க. 30 நாள் கேப் விடுவாங்க. எக்ஸாம் முன்னாடி உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. மறுநாள் போவாங்க. எக்ஸாம் எழுதுவாங்க. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்டின்ட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலையும், வெனாம் மேத்தமெட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். 1/2 ஹவர் ரொம்ப அதிகம் இந்த வீடியோக்கு. இன்னும் நான் செப்பரேட்டா சேனல்ஸ் வீடியோ குடுக்கணும். ஆப்டி ரீசனிங்க்கெல்லாம். அம் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாரி கன்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல சொல்லுங்க. இது மாரி டிஎன் பேங்கர்ஸ் சேனலையும், வெனாம் மேத்தமெட்டிக்ஸ் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.